ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் வந்துட்டு சேல் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு சேல் ரெக்கமெண்டேஷன்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஐ நோ ரொம்ப போரிங்கான ஒரு டாபிக் தான் இது. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் நாளாக உடம்பு சரியில்லையா, என் மூஞ்ச பார்த்தாலே வந்துட்டு தெரியும். அதனால வீடியோஸ் எதுவும் நான் எடுக்கல, அதாவது vlogs எதுவும் நான் எடுக்கல. இன்னொன்று நான் பேக் டு பேக் பிரைடல் போயிட்டு இருந்ததுனால பெரிய கேப்பாக விழுந்துருச்சா, அந்த கேப்க்குள்ளே இந்த மூஞ்சியை நீங்களாம் மறந்துட போறீங்களோ அப்படின்ட்டு பயந்து தான் நான் லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண வீடியோ அண்ட் இந்த வீடியோ நான் இப்போ எடுக்கிறேன். அதனால் மன்னித்து கொள்ளுங்கள். நான் எனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் திரும்பி விளாக்ஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் லிட்ரலி எங்கள் வீட்டில் நான் சமையல் செஞ்சே ஒரு வாரம் மேலே ஆகுது. சமைக்கிறதே இல்லை, உடம்பு முடியல அப்படின்றதுனால அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். நைட்டுக்கு டின்னர் மட்டும் செய்வேன், பொறுமையாக செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அது காலையில் செய்யணும். அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்திக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, சீக்கிரம் காலையில் எழுந்திக்கிறது. அதனால் டின்னர் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு 1 வீக்காக. பகல் டைமில் சமைக்கிறதே இல்லை. ஸோ அதான், மன்னித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் vlogsோட நான் கம்பேக் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ சேல் ரெக்கமெண்டேஷன் பார்க்க போகிறோம். அதாவது அமேசான்லேருந்து நான் வாங்கின சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன்ல. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் சேல் வரப்போதில் அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் 3 லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். இது 2 லாக்மே ஃபார் மேட் லிக்விட் லிப் கலர் அண்ட் இது மேபிளினோட இந்த லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ அப்படின்ற ஷேட், இன்னொன்று ஒயின் டச் அப்படின்ற ஷேட். நான் பல வருஷமாக இந்த 2 ஷேட்ஸ் இந்த பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை நீங்கள் ரொம்ப வருஷமாக பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் ரீஸ்டாக் பண்ணதுலேயே அதிகமாக ரீஸ்டாக் பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த 2 லிப்ஸ்டிக்ஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஃபார்முலாவும் சரி, இது ரெண்டுத்தோட ஷேடும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ ஷேட் பார்த்தீங்கன்னா, இது நம்ம லிப் லைனராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். பர்ஃபெக்டாக ஒரு ப்ரௌன் ஷேட், பர்ஃபெக்டான ஒரு ப்ரௌன் ஷேட், ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. அண்ட் இந்த ஒயின் டச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒயின் ஷேட். இது ரெண்டுமே நல்ல டார்க் கலர். இதோ இது ரொம்ப பிடிச்ச ஷேட்ஸ், ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்முலேஷன் இது. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, இது மேபிளின்ல இருந்து மோர் செடார் அப்படின்ற ஒரு ஷேட். இது காலி ஆக போகுது, இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபெக்ட் மெரூன் ஷேட். இதுதான் செம்மையாக இருக்குது. பேசிக்காக எனக்கு இந்த புல்லட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் தான் பிடிக்கும். ஏன்னா புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் அவ்வளோவா லாங் லாஸ்டிங்காக இருக்காது. இதுவும் அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இல்லை, பட் கொஞ்சம் ஓகே ஓகே. ரொம்ப மோசம் அப்படின்னா சொல்ல முடியாது. இப்போ லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆயிலி ஐட்டம்லாம் சாப்பிட்டோம்னா சீக்கிரம் அழிஞ்சு போயிடும்ல. ஸோ அது கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தோம் அப்படின்னா ஒரு 3 ஹார்ஸ் வரைக்குமே இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதான் இந்த 3 லிப்ஸ்டிக் என்னை பொறுத்த வரைக்கும் இது மஸ்ட் ட்ரை. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐலைனர். எனக்கு இந்த ஐலைனர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் ஐலைனர் வைக்கிறத ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்குனா எனக்கு தோணுச்சு அப்படின்னா வைப்பேன். ஸோ அப்போ நான் ப்ரிஃபர் பண்ணுற ஐலைனர் இதுதான். இது பார்த்தீங்கன்னா இதோட வாண்ட் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் லைனர் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லைனர் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்விஸ் பியூட்டியில் இதே மாதிரி பேக்கிங்கில் மஸ்காரா ஒன்று இருக்கும். அதுவும் செம்மையாக இருக்கும். பட் இப்போதைக்கு அது என்கிட்ட இல்லை. ஆனால் நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடி நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த லைனர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மஸ்காராவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் லைனர் வைக்கிறது இல்லை இப்போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கண் ஆல்ரெடி சின்ன கண். அதில் நான் லைனர் வச்சேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப சின்னதாக தெரியுமா. அதனால் லைனர், காஜல் இதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். என்னைக்குன்னா திடீர்னு எனக்கு தோணும் இன்னைக்கு லைனர் வைக்கலாமே, காஜல் வைக்கலாமேன்ட்டு. அந்த டைமில் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு போவேன். ஸோ இது சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் மாமாத்தோட இந்த ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ் எதுவும் எனக்கு பிடிக்காது அவ்வளோவா. ஆனால் இந்த ப்ராடக்ட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மற்ற மாமா ப்ராடக்ட்ஸ் ஒன்றும் எனக்கு அவ்வளோவா எதுவும் ரிசல்ட் கொடுக்குறதோ இல்லை அது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு கூட எனக்கு வந்துட்டு சொல்ல மனசு வரல. ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இது வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு சூப்பராக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரொம்பலாம் வந்துட்டு ட்ரை ஆக்காது. அதனால எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின் ஓகேவா, அதனால நான் ப்ரிஃபர் பண்ணுற ஃபேஸ் வாஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன்னா ஆயில் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகி நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு யோசிப்பேன். அந்த வேலையை வந்து இது கரெக்டாக பண்ணுது. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பெரிய டியூப், சின்ன டியூப் கூட வந்து இதில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னது வாங்கி ட்ரை பண்ணி பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த மாதிரி பெருசு வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பிஏசியோட இந்த லிப் கிளாஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து இப்போ தான் நான் வந்துட்டு ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பேசிக்காக நான் வந்துட்டு லிப் கிளாஸ் பர்சன் கிடையாது ஓகேவா. ஆனால் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இது வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு இதை இப்போ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. செமையாக இருக்குது இது. இது வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு என்னோட பிரைடலுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு லிப் கிளாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அதுவும் வந்துட்டு செம்மையாக இருக்கும். அதை விட இது கொஞ்சம் திக்காக இருக்குது. பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது. சரி ரொம்ப வருஷமாக வந்துட்டு மேட் லிப்ஸ்டிக்காகவே போட்டு பழகிட்டோமா, கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸி லிப்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன். பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு விஷ் கேரோட இந்த ஹேர் க்ரோத் சீரம். ஸோ இந்த சீரம் வந்து நான் ஒரு 1 மந்த் சொல்ல முடியாது, 1 மந்த்துக்கும் குறைவாக யூஸ் பண்ணிட்டு தான் வரேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஏதோ ஏதோ மைல்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஹேர் ஃபாலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா இருக்குது இது. இது வந்துட்டு எவ்ரிடே நைட் வந்துட்டு உங்களோட ஸ்கேல்பில் இது இருக்குல்ல, இந்த பம்பில் வந்துட்டு ப்ராடக்ட் வரும். ஸோ அதை வச்சு பம்ப் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ டெய்லி நைட் வந்துட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் கிளைம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரெடியூசஸ் ஹேர் ஃபால் அண்ட் பூஸ்ட்ஸ் ஹேர் க்ரோத் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் வந்துட்டு ஹேர் க்ரோத் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இன்னும் வந்துட்டு விசிபிள் சேஞ்சஸ் எனக்கு இன்னும் தெரியல. டெய்லி தலை வரும்ல, அப்போ வந்துட்டு சீப்பில் முடி வரும்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ மற்றபடி இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்தா இது வந்து தெரியும். அண்ட் ஆல்சோ இதில் நிறைய 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 நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு நான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் இது வாங்கி ட்ரை பண்ணேன். அண்ட் எஸ், இது வந்து நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த மேப்ளினோட சன்கிசர் ப்ளஷ். இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து சும்மா நான் கோயிலுக்கு எப்போனா போகிறேன் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிட்டு போவேன். ஜஸ்ட் இங்கே என்னோட சீக் போன்ஸில் அப்புறம் நோஸ் டிப்பில் வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டா போதும். சூப்பராக ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ வந்து இது கொடுக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஷேட்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து எடுத்த ஷேடு பார்த்திங்கன்னா இந்த ஷேட் வந்துட்டு எலக்ட்ரிக் பிரான்ஸ் அப்படின்ற ஷேட். நீங்கள் வந்துட்டு என்னை விட கொஞ்சம் லைட்டர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷேட் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ உங்களோட ஷேடுக்கு எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த ஷேட் வந்துட்டு டஸ்கி டு ப்ரௌன் டீப் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு இது செட் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நல்லா நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கும். எனக்கு வந்து இது பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ குயிக்காக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கோச்சிக்காதீங்க, சீக்கிரமே வந்துட்டு நான் vlogs வந்துட்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீக் எனக்கு வந்துட்டு ப்ரைடல் இருக்குது. நான் வந்து அந்த ப்ரைடல் வந்துட்டு நான் போவேன்ல, அதை வந்து உங்களுக்கு vlog பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ப்ரைடல் vlogsலாம் கூட போஸ்ட் பண்ணியே. ஸோ அவ்வளோதான், வேறு என்ன. எனக்கு என்னென்னா நம்ம வந்துட்டு உடம்பு வேற சரியில்லையா, எதுவுமே வேற பண்ணல. நைட்டு மட்டும்தான் வந்துட்டு டின்னர் வந்து சமைக்கிறேன். டெய்லியும் வந்துட்டு டின்னர் சமைக்கிற vlog மட்டும் போட்டால் உங்களுக்கு போர் அடிக்குமோ அப்படின்றதுனால தான் வந்து நான் vlogகும் எதுவும் எடுக்கிறது இல்லை. சரி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து vlogs எல்லாம் போடலாம் ரெகுலராக அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நான் இப்போ காமிச்ச ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்பவே சாரி, எனக்கே வந்துட்டு கில்ட்டியாக இருக்குது. என்னடா நம்ம வந்துட்டு வர வர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கோமே அப்படின்ட்டு. தவறாக நினைக்க வேண்டாம், மன்னித்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப என்னை மன்னித்து கொள்ளுங்கள். சீக்கிரமே நம்ம வந்துட்டு சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகே, நான் வந்துட்டு இதோட முடித்துக்கிறேன். வீடியோ வந்துட்டு பிடிச்சதுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.